அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் ஸ்டாட்டஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்க்க போறோம். சரியா? இப்போ நிறைய நம்பர் இருக்கு அப்படின்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்றதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் மலைப்பா இருக்கும். நிறைய நம்பர் இருக்கு, எப்படி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். அதாவது டெசிமல் பாயிண்ட்ல பாயிண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிப்போம். அப்பெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நார்மலாவே அது பண்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. பார்க்கலாமா? வாங்க. இப்போ 10,000 - 3725 நம்ம இதை எப்படி எழுதுவோம்? 10,000 அப்படி போட்டு 3725 அப்படி போட்டு திருப்பி இங்க வந்து 0 இருக்கு. ஸோ இங்க ஒரு கடன் வாங்குறோம். 10 - 5 10 - 5 5 இங்க 9 ஆயிரும். இங்க 7 திருப்பி இங்க 9 இருக்கும். திருப்பி இங்க நடிச்சு கொடுத்தா அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அப்படித்தானே? இங்க 9 இருக்கும். 6 இங்க வந்துட்டு இந்த 1 வந்து அடியேறு. இங்க தான் நம்ம கடனை வாங்கியிருப்போம். ஸோ இங்க 0 இருக்கும். ஸோ 6275 இப்படி நம்ம இப்படி போடுவோம். ஆனா இந்த மாதிரி தனியாக எடுத்து எழுதி போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த நம்பர் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ 10,000ல இருந்து 3725 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த 5 ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் 10ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. 10ல இருந்து மைனஸ் பண்ணா 5. பேலன்ஸ் இருக்க எல்லா நம்பரையும் 9ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் 10ல இருந்து மைனஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க பின்னாடி இருக்க எல்லா டிஜிட்ஸும் 9ல இருந்து மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான் இருக்கு. ஸோ 9 - 2 7 அதே தான் 6. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகே, இதுதான். ஸோ 10,000 - 3725 6275 இவ்வளவுதான். அதே மாதிரி இப்போ இந்த டிஜிட் இது பாருங்க, 1 lakh - 5,328 இப்படி இருக்கு. நம்ம இது பார்த்தோன்னே இதுல 5 டிஜிட்ஸ், இங்க 5, இங்க 4 டிஜிட்ஸ் இருக்கு. இங்க டோட்டலா 6 டிஜிட்ஸ் இருக்கு. டோட்டலா இது 53284 டிஜிட்ஸ் இருக்கு. தனியா நம்ம இப்படி எழுதி இப்படி போட்டு 50 போட்டுட்டேன்னா ஓகே. ஸோ 5328 இப்படி போட்டு எழுதணும் அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு பாத்தீங்களா, யூனிட் டிஜிட். இதான் யூனிட் டிஜிட் சொல்லுவோம். இந்த யூனிட் டிஜிட்டை மட்டும் 10ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. ஸோ 2 பூரா 9ல இருந்து மைனஸ் பண்ணுங்க. ஸோ 9 - 2 7 9 - 3 6 9 - 4 9 - 5 4 டிஜிட்ஸ். இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? உங்களுக்கு 6 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 டிஜிட்ஸ் முடிஞ்சு இந்த இதுலயும் ஒரு 9 இருக்கு. அப்படிதான். ஸோ 9 மைனஸ் இங்க நம்பரே கிடையாது, இங்க 0 தான் இருக்கு. ஸோ 9 - 0 9. இந்த 1 இருக்கு பாத்தீங்களா? இந்த 1 வந்துட்டு இந்த 1 தான் நம்ம கடன் வாங்கி இவ்வளவு கேரி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 1 நம்ம விட்டுறணும். அது மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 1 வந்து நம்ம 0 முடிஞ்சு அதுக்கு அடுத்து இருக்க நம்பர்ல நம்ம 1 மைனஸ் பண்ணோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த 0 பூராத்தையும் நம்ம 0 எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி எழுதியாச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அதுல 1 மைனஸ் பண்ணணும். இப்போ இதுல 2 இருந்ததுன்னா 2 - 1 1 நீங்க போடணும். இங்க 3 இருந்ததுன்னா 3 - 1 2 போடணும். இங்க 1 இருக்கிறதுனால 1 - 1 0ங்கனால நான் 0 போடல. சோ 5328 மைனஸ் பண்ணா 94672 இஸ் த ஆன்சர். ஓகே, 5 டிஜிட்ஸ் இருக்கா? 5 zeros இருக்கு. இங்க 5 டிஜிட்ஸ் வந்துருச்சு. சோ ஆன்சர் கரெக்ட். இங்க 4 zeros இருக்கு. 4 டிஜிட்ஸ் ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, 4 டிஜிட் மைனஸ் பண்ணா 4 டிஜிட். அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, டெசிமல் இருக்கு, இங்க 1 இருக்கு. இங்க டெசிமல் வந்துருச்சு, இங்க டெசிமல் இல்லையே அப்படி நம்ம சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி என்ன நினைக்க தேவையில்லை. டெசிமல் எங்க இருக்குன்னு அர்த்தம்? 1 மைனஸ் 1.10.80 பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இங்க இப்போ 1ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், 3ங்கிறது ஒரு ஹோல் நம்பர், 10ங்கிறது ஹோல் நம்பர். இங்க பாயிண்ட் வச்சாச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான். சரி, அதே மாதிரி இங்க 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் போட்டாலும் இதோட வேல்யூ 3 தான். அதே மாதிரி 10க்கும். ஓகே, ஓகேவா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு எத்தனை டிஜிட்ஸ் போட்டுக்கணும்? 3 டிஜிட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 3 டிஜிட்ஸ் இருக்கு. நம்மளும் இங்க 3 டிஜிட்ஸ் கன்சிடர் பண்ணிக்க போறோம். எப்பவும் போலதான் இங்க வந்துட்டு 0ங்கிறது ஹோல் நம்பர், இங்க வந்து 1ங்கிறது ஹோல் நம்பர். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்டை 10ல இருந்து மைனஸ் பண்றோம். அப்படிதானே? சோ 10 - 4 6. இது 9, இது 9. சோ 3 2. அடுத்து என்ன பண்றோம்? நம்ம இந்த 3 zeros-க்கு 3 டிஜிட்ஸ் மைனஸ் பண்ணியாச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. இந்த 1 நம்ம அந்த 0 முடிஞ்சு அடுத்து இருக்கிற நம்பர்ல நம்ம 1 மைனஸ் பண்ணணும். அப்படிதானே? சோ 1 - 1 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சோ 0. 0.236 is the answer. 1 minus 0.764 வந்து 0.236. ஓகேவா? சரி, இப்போ அடுத்து பாருங்க. இங்க 3, இங்க 1.282 இருக்கு. சோ இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு. நம்மளும் இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 3 டிஜிட்ஸ் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகே,
ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை 10ல இருந்து மைனஸ் பண்றோம். ஸோ 8, 9 minus 8 1, 9 minus 2 7. இங்க பாருங்க, இங்க நம்ம 3 டிஜிட்டுக்கு 3 டிஜிட்டை மைனஸ் பண்ணியாச்சு. 0க்கு அடுத்து முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது 3. ஸோ 3ல நம்ம 1 மைனஸ் பண்ணி இந்த 1 தான் நம்ம பாரோ பண்ணி இங்க போட்டுருவோம். சின்ன பிள்ளை படிச்சிருக்கோம் இல்லையா, ஒன்னை வந்து பாரோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான். ஸோ அது எங்க இருந்து பாரோவா இருக்கும், இந்த நம்பர் வந்து இங்க இருந்து வாங்கியிருக்கோம், இந்த 0 இந்த 0 கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம், இந்த 0 இந்த 3ல இருந்து வாங்கியிருக்கோம். அதனாலதான் இது 10, இது 9, இது 9 கன்சிடர் பண்ணிட்டு இருந்து மைனஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 3 minus 2 என்ன இருக்கும், 2.718 is the answer. ஓகே, சாரிப்பா ஒரு சின்ன மிஸ்டேக் அடிச்சுங்க பாருங்க. இங்க 3 minus 1 இங்க மைனஸ் பண்ணிட்டோம் இங்க 2 இருக்கு. 2ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 1 மைனஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு ஆன்சர் வந்து என்னது 1.718. சரி, சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. 10 பாயிண்ட் எத்தனை டிஜிட் எத்தனை ஜீரோஸ் வேணாலும் இருக்கலாம், ஆனா வேல்யூ வந்து 10 தான். 0.89 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கு, நம்மளும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் கன்சிடர் பண்ணிக்குவோம். சரியா? ஸோ இங்க ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் என்னது 9. ஸோ 10ல இருந்து மைனஸ் பண்ணோம். 10 minus 9 1, 9 minus 8 1. சரியா? பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த 0க்கு 9 போட்டாச்சு. அப்போ இந்த 0க்கு நம்ம 9 போடணும். ஸோ இங்க இதுக்கு நம்ம என்ன இருக்கு, 9 minus 0 9. இந்த 1 என்ன ஆகும், இந்த 1ல தான் எல்லாம் பாரோ பண்ணிருக்கோம் அப்படிதானே. ஸோ இந்த 1 அடி ஆயிரும். 1 minus 1 இங்க 0 இருக்கும். ஸோ 0 எழுத தேவையில்லை. 9.11 is the answer. ஸோ 10ல இருந்து 0.89 போச்சுன்னா ஆன்சர் என்னது 9.11. அவ்வளவுதான் ட்ரிக் முடிஞ்சு. ஸோ இப்போ இங்க 80 இருக்கு, இங்க வந்துட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்கு. நம்மளும் இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். சரி, அது எழுத கூட தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டிஜிட் எதுல இருந்து மைனஸ், 7 டிஜிட் எது பண்றோம், 10ல இருந்து மைனஸ் பண்றோம். ஸோ 8, அடுத்ததுலாம் 9ல இருந்து. ஸோ 9 minus 1 8, 9 minus 3 6, 9 minus 7 2. பாயிண்ட் 4 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிடணும். வச்சுட்டு அடுத்து பாருங்க, இங்க 0 இருக்கு, இங்க 0 இருக்கு. இங்க என்ன இருக்கும், இங்க நம்ம இங்க 4 0 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிருக்கோம் அப்படிதானே. 4 டிஜிட் இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்பர்ல 4 டிஜிட் இருக்கு. ஸோ நம்ம 4 0 தான் கன்சிடர் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு 0 இருக்கு. ஸோ இங்க போட்டீங்க அப்படின்னா 0.7312 மைனஸ் பண்ணிருக்கோம் அப்படிதானே. ஸோ இங்க 10, இங்க 9 9 9, இதுவும் 9 தான். ஸோ 9 minus 0 9. இங்க 8ல இருந்து என்ன பண்ணணும், 8ல 1 மைனஸ் பண்ணணும். ஸோ 7, 79.268 is the answer. ஓகே, ஃபைன், புரிஞ்சா? அதேதான். இப்போ 1 இந்த 1ல இருந்து 0.324 மைனஸ் பண்ண போறோம். என்ன வரும், 10 minus 4 6, 9 minus 2 7, 9 minus 3 6, 0.676 is the answer. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நார்மலா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா வர மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த டெசிமல் வந்துருச்சு, பாயிண்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தயக்கமா இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்கும்போது நம்ம வந்துட்டு எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசனையா இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ட்ரிக் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் நம்பர்ல டெசிமல் இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஈஸியா மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? நாட் ஒன்லி ஃபார் த நம்பர்ஸ் நியரிங் பேஸ் வேல்யூஸ் 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி பெரிய நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து கூட நீங்க ஈஸியா சின்ன நம்பரை கூட மைனஸ் பண்ணலாம், பெரிய நம்பரே மைனஸ் பண்ணலாம். ஸோ 1 to 7 வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, திருப்பி சொல்றேன், ஃபர்ஸ்ட் டிஜிட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்துட்டு இப்போ ஜீரோஸா இருக்கு, ஜீரோஸ் பேஸ் வேல்யூஸா இருக்கு அப்படின்னா ஜீரோஸ் இருக்கும். ஸோ அந்த ஜீரோஸ்ல வச்சு அந்த ஜீரோஸ் இருக்கிற நம்பருக்கு சப்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நம்பரை ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் 10ல இருந்து மைனஸ் பண்ணதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 10 minus 8, 10 minus 4, 10 minus 2, 10 minus 9 அப்படிதான். சரியா? 10 minus 2, 10 minus 4 அந்த மாதிரி தான். இங்க எல்லாமே என்னது, ஜீரோஸ்ல இருக்கு. கரெக்டா? எல்லாமே ஜீரோஸ். இங்க 4 zeros, எல்லாமே யூனிட் டிஜிட் எல்லாமே ஜீரோஸ்ல இருக்கு. ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணிருக்கோம், 10 10 10ல கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் 10ல மத்த அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பூரா 9ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஜீரோஸ் எங்க கம்ப்ளீட் ஆகுதோ, ஜீரோஸ் எந்த டிஜிட்டோட கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கு பக்கத்துல இருக்க டிஜிட்ல 1 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான், இவ்வளவுதான் இருக்கு. இப்போ இந்த 8 சம்ஸை பார்க்கலாம். சரியா? ஓகே, 98 மைனஸ் ஆஃப் 3.255. இப்போ நம்ம 98 வந்து ஹோல் நம்பர், இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எத்தனை டிஜிட்ஸ் வேணாலும் எத்தனை ஜீரோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணிக்க போறோம், இந்த நம்பர்ல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ
அத்தனை ஜீரோஸ் இங்க ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே, சரி. இப்போ பாருங்க என்ன அப்போனா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் எதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும், 10ல இருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 5 இதெல்லாம் 9ல இருந்து மைனஸ் பண்றோம். 4 7 இங்க என்ன இருக்கு, 3 இருக்கு, இங்க என்ன இருக்கு, 8 இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜீரோக்கு அடுத்து ஜீரோ முடிஞ்சு அடுத்து இருக்கிற நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த 1 தான் நம்ம இந்த ஜீரோக்கு கேரி ஓவர் பண்ணிருக்கோம், பாரோ பண்ணிருக்கோம். அப்படி தானே படிச்சிருக்கோம், பாரோ பண்ணிருக்கோம். ஸோ இங்க 7 இருக்கு. 7 மைனஸ் 3 என்னது 4. இந்த 9 அப்படியே போட்ட வேண்டியது. ஸோ 94.745 is the answer. ஓகே, அதே மாதிரி 55 பாருங்க. 55 மைனஸ் 14.3827. இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ இங்கேயும் நான் பாயிண்ட் வச்சுட்டு 4 ஜீரோஸ் இருக்கிறத நினைச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை 10ல இருந்து மைனஸ் பண்றேன். ஸோ 3 7 1 6. ஸோ இங்க வந்து நான் இந்த 0 முடியுது. நான் அடுத்த டிஜிட்ல 4 1 மைனஸ் பண்ணிட்டு 4 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ 4 மைனஸ் 4 0 5 இருக்கு. ஸோ சாரி 5 மைனஸ் 1 இருக்கு. ஸோ 40. ஸோ 40.6173 is the answer. சேம் திங் அதே தான் இங்கேயும். இங்க 6 டிஜிட்ஸ் இருக்கு, இங்க 3 டிஜிட்ஸ் தான் இருக்கு, இங்க பாயிண்ட் இருக்கு, இங்க பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், நம்ம இதுல இருந்து பாயிண்ட் டெசிமல் பாயிண்டே கிடையாது. ஸோ அப்படியே நம்ம சப்ராக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை 10ல இருந்து மைனஸ் பண்றோம். 3 9 மைனஸ் 7 2 7. ஸோ இங்கே 0 முடிஞ்சிச்சு. 3 டிஜிட்ஸ்க்கு 3 ஜீரோஸ்க்கு 3 டிஜிட்ஸ் போட்டாச்சு. ஸோ அடுத்த இருக்க டிஜிட்ல 1 மைனஸ் பண்றோம். ஸோ 6 அப்படியே போட்ட வேண்டியது. 276 723 is the answer. புரியுதாப்பா? அதே தான். இப்போ இதுல 433 மைனஸ் பண்ணணும். இங்க பாயிண்ட் டெசிமல் கிடையாது. ஸோ ஹோல் நம்பர் எல்லாமே ஹோல் நம்பர் தான். ஸோ 433 இந்த 5 lakhsல இருந்து மைனஸ் பண்ணணும். எப்படி பண்றது? ஸோ as usual நீ இதெல்லாம் எத்தனை இதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. பெரிய நம்பரா இருக்கு, பெரிய நம்பரா இருக்குன்னு சொல்லிட்டு மலைக்க தேவையில்லை. என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். நம்மளோட நார்மல் ட்ரிக் தான். 3 ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை 10ல மைனஸ் பண்றோம். 7 அடுத்த இருக்க நம்பரை பூரா 9ல மைனஸ் பண்றோம். ஸோ 9 மைனஸ் 3 6 9 மைனஸ் 4 5. ஸோ இங்க 3 டிஜிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 3 டிஜிட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க என்ன இருக்கு, 9 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9 அப்படியே கேரி கீழே போட்டுருங்க. ஏன்னா இங்க 0 0 தானே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து இந்த ஜீரோஸ் முடிஞ்சு அடுத்து இருக்கிற நம்பர்ல இருந்து 1 மைனஸ் பண்ணும். ஸோ 4. ஓகே, புரிஞ்சா? இப்போ இந்த இதுல பாருங்க 156 8156. ஸோ 4 4 8 7. புரிஞ்சா? 3 டிஜிட்ஸ் அடுத்த இருக்கிற நம்பர்ல 7 மைனஸ் 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 7. ஓகே, 65,000 மைனஸ் 64 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டா 4 வந்துட்டு 10ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். மிச்சம் இருக்கிறத 9ல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். 9 4 6. ஓகே, புரிஞ்சாப்பா? புரியல திருப்பி என்னோட போட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வந்து இங்க 3. ஸோ 64936 is the answer. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ 595400 மைனஸ் 81. இது எவ்வளவு பெரிய நம்பர், இவ்வளவு சின்ன நம்பர் பாருங்க. என்ன பண்ணணும் இதுக்கு? ஸோ இங்க 1 இருக்கு. இதை என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்படி டிஜிட்ஸ் எடுத்து எழுதுவோம் தெரியுமா, அதுலயே மிஸ்டேக் விட்டுருவாங்க பிள்ளைங்க. 595400 81 இப்படி எழுதுறது மிஸ்டேக் வந்துடும். சரியா? அதெல்லாம் அந்த மாதிரி மிஸ்டேக்ல நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 1 நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை 10ல இருந்து மைனஸ் பண்றோம். ஸோ 9 8 9ல இருந்து மைனஸ் பண்றோம். 1 பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு, 2 டிஜிட் முடிச்சு. இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ இங்க மேல 9 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9 அது ஜீரோஸ் முடிஞ்சு பக்கத்துல இருக்க நம்பர்ல 1 மைனஸ் பண்ண. ஸோ 3 3 5 9 5. இதை அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகே, இன்னும் என்ன தெரியுமா, இப்போ இதுல இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் இருக்கு பாத்தியா, இது இந்த ஃபர்ஸ்ட் 3 ஜீரோஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 81 இருக்கு. 595400 மைனஸ் 81. சரியா? தெரியுதா? 81. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2 டிஜிட்ஸ் இங்க 3 ஜீரோஸ் இருக்கு அப்படிதானே. அப்ப என்ன பண்ணணும், நம்ம எப்பவும் போல 10 மைனஸ் 1 போட்டு 9, மிச்சம் இருக்கிறது பூரா 9ல மைனஸ் பண்றோம். ஸோ 9 மைனஸ் 8 வந்து 1. இங்க வந்து 9 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9. சரியா? அடுத்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, எத்தனை டிஜிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிருங்க. ஸோ 5954 மைனஸ் 1 என்னது 5953.
அவ்வளவுதான். புரிஞ்சா? 676,000 மைனஸ் ஆஃப் 94 போடுறேன். ஓகேவா? இது எப்படி மைனஸ் பண்றது நம்ம? இங்க நம்ம எப்பவும் போல இங்க ஜீரோஸ்ல இருக்கு, ஜீரோஸ்ல முடிஞ்சிருக்கு. சரியா? இந்த நம்பர் ஜீரோஸ்ல முடிஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு யூனிட் டிஜிட் 4 இருக்கு. யூனிட் டிஜிட் நம்ம 10ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 6 9 மிச்சதெல்லாம் 9 அப்படிதானே? ஸோ இங்க 9 இருக்குன்னு வச்சுக்கோம். 9 மைனஸ் 9 0. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் முடிஞ்சிச்சு அப்படிதானே? அடுத்து நம்ம இந்த பக்கம் வரணும். இந்த பக்கம் வரும்போது இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ இந்த 0 வந்து 7 மைனஸ் பண்ண 9 மைனஸ் பண்ண கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ 9. அடுத்து இருக்கு பாத்தீங்களா இந்த டிஜிட். அடுத்த பேலன்ஸ் இருக்க 3 டிஜிட்ஸ் ஜீரோஸ் முடிஞ்சு அடுத்து இருக்கிற பேலன்ஸ் 3 டிஜிட்ஸ். பேலன்ஸ் டிஜிட்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பேலன்ஸ் டிஜிட்ஸ்ல 1 அப்படியே மைனஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ 675 will be the answer. ஸோ 675,906 தான் ஆன்சர். ஓகே ஃபைன். இப்போ சம் பாருங்க. 0.282820 மைனஸ் ஆஃப் 0.122. ஓகே, இது எப்படி மைனஸ் பண்றது? நம்ம இங்க எத்தனை டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 6 டிஜிட்ஸ் இருக்கு. 5 டிஜிட்ஸ் வச்சுக்கோங்க. 0 இருந்தாலும் ஒன்று இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ இங்கே வந்து 3 டிஜிட்ஸ் இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க வந்து 2 0 இந்த பக்கம் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த நம்பருக்கு ஆகாது. 2 டெசிமலுக்கு அப்புறம் நம்ம எத்தனை ஜீரோஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இப்படி மைனஸ் பண்றது அப்படின்னா இங்க இருக்க பாயிண்ட் 1 2 2 0 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ திஸ் நம்பர் ends with யூனிட் டிஜிட் 0 அப்படின்னா நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ட்ரிக் யூஸ் பண்றதுல முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா யூனிட் டிஜிட் வந்து ஜீரோஸ்ல முடியணும். யூனிட் டிஜிட் வந்து ஜீரோஸ்ல எண்ட் ஆனா மட்டும்தான் நம்ம இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியும். ஓகே, நியரிங் பேசஸ் 10 100 1000 10,000. ஓகே, ஜீரோஸ்ல எண்ட் ஆகுது அப்படின்னா தான் நம்ம இந்த ட்ரிக் யூஸ் பண்ண முடியும். ஓகே.